வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் கண்ணன் டி. இந்த வீடியோவில் பிசிபியை எப்படி ஈஸியாக எச்சிங் பண்ணுறது அப்படின்னு, அதுக்கு தேவையான சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் HClலும் H2O2 அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடும் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நான் 30% வாங்கினேன். இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா H2O வந்து 3%ம் HCl வந்து பார்த்திங்கன்னா 30%ம் நமக்கு தேவைப்படுது. இப்போ நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா H2O2 பார்த்திங்கன்னா 30% வாங்கினேன். அதை 3%ஆக எப்படி மாற்றுறதுன்னு தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 லிட்டருக்கு கணக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 900 ml வாட்டர் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml H2O2 மிக்சிங் பண்ணிக்கணும். இப்போ இந்த க்ரீன் கலர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா H2O2 இருக்குது. அது ஒரு 100 ml எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டில் வாட்டரை யூஸ் பண்ணோம்னா லைஃப் கொஞ்சம் ஒரு மந்த்துக்கு வரும். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாள்லேயே அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும், சால்ட்டு கண்டென்ட்லாம் இருக்கும். அதனால் அது சீக்கிரம் லைஃப் போயிடுது. நான் வந்து அப்பப்போ மிக்சிங் பண்ணிக்கிறதுனால அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3% H2O2 அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பண்ணுறது தான் பிசிபி எச்சிங் சொல்யூஷன் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த 3% H2O2வை ஒரு 200 ml எடுத்துக்கலாம். அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு 2 மடங்கும் HCl 1 மடங்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் 200 ml எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா HCl 100 ml எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் மிக்சிங் பண்ணுறப்ப கம்பல்சரி நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கணும். காற்றோட்டமான ஏரியாவில் இருக்கணும். இல்லை ரூமுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஃபேனை போட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபேனு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ml HCl எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பிசிபி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கியூட்டெல்லாம் பிரிண்ட் போட்ட அந்த பிசிபி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. அப்புறம் ஈஸியான மெத்தடு, குயிக்காக ஒர்க் நடக்கும். அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதே நீங்கள் பெரிகுலோரைடை யூஸ் பண்ணிங்கன்னா டைமிங் அதிகம் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா 5லேருந்து 15 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேக் பண்ணுறதை பொறுத்து டைமிங் வேரி ஆகும். அதோட பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரேஷியோவை பொறுத்தும் டைமிங் மாறும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் எச்சிங் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது எடிட்டிங்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக அந்த 2 நிமிஷத்துலேயே ஒர்க் ஆனதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேனுவலாக கையில் தான் ஷேக் பண்ணி காட்டிருக்கேன். அதே நீங்கள் இந்த ஷேக் பண்ணுற மாதிரி மிஷினெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா 2 நிமிஷங்கிறத 1 நிமிஷத்துலேயே எச்சிங் பண்ணிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அது எப்படின்னா காப்பரை எச்சிங் பண்ணுறப்ப நாம் போட்ட சொல்யூஷனும் சேர்ந்து அந்த மாதிரி நிறம் மாறிடும். பார்த்திங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பாருங்கள், இது நல்லாவே தெரியுது. எச்சிங் பண்ணிடுச்சு பாருங்கள், லைட்டாக எச்சிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எச்சிங் ஆகிடுச்சு. இது 2 நிமிஷத்தில் எச்சிங் ஆகிடும். இது ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஏதாவது ரொம்ப க்ரீன் கலராக மாறிடுச்சு இந்த சொல்யூஷனு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சொல்யூஷனை திரும்பவும் எச்சிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும், கெமிக்கலாக ஹீட் ஆகிடும். அதை ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பிசிபி ஏதோ ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஒரு பிசிபி டெஸ்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பிசிபி டிசைனிங் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிசிபி பிரிண்ட் போடுறது, ஃபேப்ரிகேஷன் எது பண்ணுறதுனாலும், அசம்பிளிங் பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் நீங்கள் கேட்குறத செஞ்சு தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எச்சிங் ஆகிடுச்சு. அதே கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் நேரத்தில் எச்சிங் ஆகிடும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சிருச்சு. இது ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா நீங்கள் எப்போ எச்சிங் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கெமிக்கலை மிக்சிங் பண்ணிக்கிட்டால் ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சிரும். எச்சிங் ஆனதும் இந்த மாதிரி க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.